உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐஷு நீ கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. இவரை பத்தி சொல்லணும்னா பவி, அந்த காலகட்டங்கள்ல நிறைய அம்மன் படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. சூப்பர்ல. அண்ட் இப்ப வந்து ஆக்டரா சீரியல் அண்ட் மூவிஸ்ல பிஸியா கலக்கிட்டு இருக்காரு. அவரோட சினிமா ஜேர்னி அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் டைரக்டர் பாரதி கண்ணன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். சோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி நம்ம தமிழ் சினிமால டைரக்டரா தான் வந்தீங்க. டைரக்டரா நிறைய படங்கள் பண்ணீங்க. இப்ப ஆக்டரா பிஸியா இருக்கீங்க. ஆக்டரா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால டைரக்ஷனை மறந்துட்டீங்களா? டைரக்ஷனை விட ஆர்டிஸ்டா இருக்கிறது கொஞ்சம் ஈஸி. டைரக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் அந்த டைரக்டர் வந்து ஒரு பைத்தியமான நல்லதா இருக்கும். ஒரு ஆஃப் பைத்தியம் ஆயிடுவாங்க. அதே சிந்தனை, தூங்குனா, சாப்பிட்டா, விடிய காலம் இந்த சீன் அப்படி பண்ணிக்கலாமா, இந்த சீன் சரியா இல்லை, தப்பா பண்ணிட்டோமோ, இவங்களே புலம்பிட்டு ஒரு பைத்தியமான ஒரு நிலைமை இருக்கும். சரி, ஓகே, படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு நார்மல் ஆயிடுவாங்க, ஹாப்பி ஆயிடுவாங்க. ஒரு படம் ஃபிளாப் ஆச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் பைத்தியம் ஆயிடுவாங்க. தமாசா சொல்றேன், ஒரு கணக்குக்காக சொல்றேன். ஆர்டிஸ்ட் அப்படி இல்லை. 10 படம் நடிப்பாங்க, 2 படம் ஓடனா கூட அடுத்த படம் ஓடிச்சுன்னா லைஃப் தானே, ஆமா, ஈஸி ஆயிடும். அதனால டைரக்ஷனை விட ஆக்ட் பண்றது ஈஸியான வேலை. பட் ஆக்டரா இருக்கும் போது கூட சார் உங்களுக்குள்ள இருக்கிற டைரக்டர் அப்பப்ப வெளியே வருவாரா? ஆமா, ஏதாவது தப்பு தப்பா எடுத்தாங்கன்னா வெளியே வரும். பட் மணிவண்ணன் சார் ஒரு நல்ல ஐடியா சொன்னார் ஒரு வாட்டி. அந்த மாதிரி சொன்னா, ஐயோ என்ன அப்படி எடுக்கிறீங்க, நான் ஒரு என்ட்ரி மாதிரி வரேன், நீங்க ஆல்ரெடி எடுத்தாதான் அது ஒரு என்ட்ரினா ஒரு கரெக்டா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ மணிவண்ணன் என்ன தனியா கூப்பிட்டாரு, இங்க பாருங்க, எப்போ நீங்க டைரக்ட் பண்ணும்போது, நீங்க டைரக்டரா இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அடுத்தவங்க டைரக்ஷன்ல நீங்க நடிக்க வந்துட்டீங்கன்னா அவங்க சொல்றத கேளுங்க, தப்பா எடுத்தா கூட கண்ணுக்கு உங்களுக்கு தெரியும் தப்பா தான் எடுக்கிறாங்கன்னு சத்தமே கொடுக்காதீங்க. அந்த ஆள் என்ன நினைப்பாருன்னா, ஐயோ இவரை போட்டா ரொம்ப நைன் நமக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்காரு, அதனால இவரை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதனால நீங்க பாட்டு விட்டுருங்க. என்னென்ன செய்யணும், 5 5 10க்கு பதில் 11ன்னு ஒரு சொல்ல சொன்னாலும் 5 5 11 அப்படி சொல்லிருங்க. எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் புத்தி வந்துச்சு. இருந்தாலும் இப்ப நீங்க சொல்றது மாதிரி அப்பப்போ அது கொஞ்சம் எட்டி பார்க்கதான் செய்யும். பாக்கும். ஆனா நீங்க டைரக்டரா இருக்கும் போது சார், நீங்க வந்து இப்போ அந்த ப்ரெஷர் நமக்கு இருக்கிறதுனால ஏடிசி திட்டி இருப்போம், இல்ல கோவப்பட்டிருப்போம், டைரக்டரா நீங்க ஒண்ணு பண்ணிருப்பீங்கல்ல சார். பட் இப்போ நம்ம ஆக்டரா இருக்கும் போது நம்ம டைரக்டர் அதை பண்ணுவாங்கல்ல, இப்ப திட்டுறதோ இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, ஐயோ அன்னைக்கு நம்மளும் இப்படிதான் பண்ணோமா அப்படின்னு அதை ரியலைஸ் ஆயிருக்கா சார் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல? அல்ல, அது நமக்கு தோணும். இப்போ சில டைரக்டர்ஸ் திட்டும் போது ஏன் இப்படி காட்டு கத்துறாரு. கேஎஸ் ரவிக்குமார்லாம் ஸ்பாட்டுக்கு போனா அப்படி அனல் பறக்கும், தோணும். அசிடென்ட்லாம் பிடிச்சி வாங்கிட்டு போறா. அப்புறம் தோணுச்சு, சில யூனிட் போகும்போது அந்த மதப்பு ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க, செல்போன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சீரியஸ்னஸ் கம்மியா இருக்கும்போது அவர் பண்றது கரெக்ட் தானோன்னு தோணும். அப்ப நம்மளும் சில நேரத்தில் கோவப்படுறதா கூட நமக்கு வந்து கோவம் வரும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை கொண்டாந்து ஒரு இடத்துல வை அப்படின்னு சொன்னோம்னா 9 மணிக்கு வைன்னு சொன்னா 10 மணி வரைக்கும் வைக்காம இருந்தா கோவம் வரும்ல. என்னடா பண்ணீங்க சார், அது கிடைக்கல சார், என்ன ஆன்சர் சொன்னாலும் நமக்கு கோவம் வரும். அவன் என்ன சொன்னாலும் நாங்க கடை ஏறணும் சார், கிடைக்கல, நின்னைக்கு நேத்து வாங்கி வச்சானடா அப்படின்னு நமக்கு அந்த கோவம் வரும். அது தவிர்க்க முடியாத ஒரு தொழில் தான், கொஞ்சம் ப்ரெஷரான ஒரு வேலை டைரக்ஷன். அதே மாதிரி நீங்க வந்து 90ஸ்ல எல்லாம் வந்து டைரக்ஷன்ல பயங்கர பிஸியா இருந்தீங்க. ஏர்லி 2000லயும் வந்து நிறைய அம்மன் படங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்க. அதுக்கப்புறமா வந்து டைரக்ஷன்ல ஒரு பிரேக் எடுத்து ஆக்டிங் சைடு வந்துட்டீங்கல்ல. ஆக்டரா ஆகணுங்கிற ஐடியா யாரு உங்களுக்கு கொடுத்தது? ஆக்சுவலா யாருமே கொடுக்கல. ஆக்டரா வரணும்னு தான் சென்னை வந்தேன். நிறைய பேர்ட்ட சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. ஒரு வாட்டி கே பாலச்சந்தர் சார் ஆபீஸ்ல கூட சான்ஸ் கேட்டு போயிருந்தேன். எனக்கு இந்த கமலஹாசனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ரஜினிகாந்த் அவரால் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காங்க, இப்போ நமக்கும் வாய்ப்பு கொடுத்தா நம்மளும் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிரலாம் ஒரு ஆசை. அவர் பாலச்சந்தர் சார் வந்து ஒரு டிஸ்கஷன்ல இருந்தாரு. அவர் நான் வீட்டுக்கே போயிட்டேன். ஆக்சுவலா வீட்டுல இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், இந்த டிஸ்கஷன் முடிஞ்சதும் உள்ள போய் கேட்ட வேண்டியதான் அப்படின்ட்டு இருக்காங்க. சுரேஷ் கிருஷ்ணா, வசந்த் டைரக்டர் இவங்களோடலாம் உட்காந்து அது அப்படி பேசணும், இது இங்கிருந்து வரணும், இந்த ப்ராஜெக்ட் இப்படி இருக்கணும், இந்த ப்ராஜெக்டோட இது அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருந்தேன். சரி எல்லாம் பேசி முடிச்சுன்னா சரி நீங்களாம் ஈவினிங் வாங்க, ஒரு 4 o'clock வில் மீட் அப்படின்ட்டு பேசிட்டு அப்படி இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்க. நான் ஒரு காம்பவுண்ட், பெரிய வீடு அது, ஒரு காம்பவுண்ட் ஒரு ஓரம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் நான் டக்குன்னு போய் அவர் ஸ்டெப்ஸ்ல ஏறி வீட்டுக்கு மேல போயிட்டு இருந்தாரு. சார் வணக்கம் சார் அப்படி பார்த்து அப்படி கட்டுப்பா பார்த்தாரு. யார் நீங்க? சார் நான் ஒரு ஆர்டிஸ்ட், ஆக்ட் பண்ண. உங்களை யார் உள்ள விட்டது? யார் உள்ள விட்டதுன்னாரு. இல்லை சார் நானா
என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா நீங்க? இல்ல சார். அப்பாயின்மெண்ட் வாங்காம என்ன நீங்க பார்க்க வந்தது பெரிய மிஸ்டேக். கெட் அவுட். நம்ம பண்ணது தப்பு தானே. அவர் மிகப்பெரிய டைரக்டர். எந்த இது இல்லாம திடுதிப்புன்னு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறப்ப, சார் ஒரு நிமிஷம் எனக்கு நான் ஒரு நடிகர் சார் சான்ஸ் கொடுங்கன்னு எப்படி இருக்கும்? ஏற்கனவே கொஞ்சம் ப்ரெஷர் கேஸ், பயங்கர டென்ஷன் பார்த்தீங்க. அதெல்லாம் அவரு பாரதராஜா எல்லாம் பளீர்னு கோவம் வரும். கெட் அவுட் அப்படின்னாரு. சாரி சார். இப்படி நடிக்க போன இடங்கள்ல சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள் இதெல்லாம் தோணிட்டே இருந்துச்சு. அப்புறம் சரி நம்மளும் கண்ணாடியை மூஞ்சியை பார்ப்பேன்னு பார்த்தா, கண்ணாடியை மூஞ்சியை பார்த்தா கொஞ்சம் சுமாராக தான் தெரிஞ்சிச்சு. அதாவது அந்த நேரத்தில் ரஜினி சார், கமல் சார், விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஜெய் கணேசன் ரொம்ப பல அந்த சினிமா கொஞ்சம் எல்லாருமே. இப்போ நீங்கள் ஒரு 70% அழகா இருந்தீங்கன்னா சினிமாவில் 100% அழகா இருக்க மாதிரி தெரியும். அந்த சாஃப்ட் லென்ஸ், அந்த லைட்டிங், அது ஹேர் ஸ்டைல் லைட்டிங், தேவதை மாதிரி இருக்காங்க. நம்ம இப்படி இருக்கிறோம், நமக்கு தேவையா வேணா விட்டுலாம், இது சரியா வராது, எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க அப்படி விட்டு நம்ம சரி வேணாம் சினிமான்னு நம்பி வந்துட்டோம். ஏதாவது ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், அப்புறம் ஒரு காலம் வரும்போது அடிச்சுக்கலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டரா சில படங்கள் ஒர்க் பண்ணி அப்படி. ஓகே. அண்ட் அதே மாதிரி அம்மன் படங்கள்னாலே உங்களோட ஃபேஸ் தான் சார் டக்குன்னு எங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா சூப்பர் டூப்பர் அம்மன் படங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்ப வரைக்கும் டிவில வந்து எல்லாரும் பார்த்து கொண்டாடுறாங்க. ஆக்சுவலா விஜய் சாந்தி அவங்கள வந்து பண்ணாரி அம்மன் கதையில எப்படி சார் வந்து பொருத்தணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஏன்னா ஆக்ஷன் ஹீரோயினா இருந்தாங்க அவங்க. ரம்யா கிருஷ்ணன் அம்மா நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கூட அவங்கள ஒரு படம் பண்ணேன், ராஜராஜேஸ்வரன் படம், நல்லா போச்சு. கே பாலச்சந்திரன் தான் பண்ணேன். அப்புறம் ராஜகாளி அம்மன் ஒரு படம் பண்ணாங்க. நிறைய படம் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. சரி இந்த அம்மன்ல ஒரு வித்தியாசமா ரோஜா பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க. யார் பண்ணாத ஒரு முகம் யாருன்னா விஜயசாந்தி ஞாபகத்துக்கு வந்துச்சு. விஜயசாந்தி ஏற்கனவே ஆம்பளை மாதிரி தாடகாட்டம் துங்குன்னு குதிக்கிற ஆளு. சரி இவங்களை வச்சு அம்மன் பண்ணா டான்ஸும் ஆடிடுவாங்க, ஃபைட்டும் சூழங்கள் எடுத்து ஆடி குத்து ஃபைட்டு பண்றது நல்லது தானே, இது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு டிஸ்கஷன்ல தோணுச்சு. அப்புறம் இப்போ கமல் சாரோ, ரஜினியோ, விஜயோ, அஜித்தோ படத்துல என்ன பண்ணுவாங்க, அநியாயம் பண்றவங்களை எதிர்த்து அடிச்சு கொண்டு பெரிய பெரிய கத்த. சமீபத்தில் கூட படம் பார்த்துருப்பீங்க, ஜனநாயகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு கோடாரி வச்சு அப்படி நாக்கெல்லாம் பிளட்டை சாப்பிட்டுக்கிட்டு வெட்டுறாரு ஒவ்வொருத்தரையும். இது அநியாயம் பண்றவங்களும் இவர் கோடாரி வச்சு வெட்டுறாரு. அம்மன் அநியாயம் பண்றவங்களும் சூழத்தை வச்சு குத்துது. எல்லாம் ஒண்ணுதானே. நீதிக்காக போராடுற கதை. ஹீரோவுக்கு பதில் ஹீரோயின் அம்மன். அம்மன்னா நம்புவாங்க, 10 பேர் 20 பேர் எத்தனை பேர் அடிச்சாலும் நம்புவாங்க. ஹீரோ அடிச்சா நம்புறாங்கல்ல. ஓகே, எல்லாம் ஃபார்மெட் ஒண்ணுதான். ஆக்சுவலா அப்ப அந்த டைம்ல நீங்க சொல்லணும், ஏன்னா அப்ப நாங்க குழந்தையா இருந்தோம். சோ நீங்க தான் சொல்லணும், அந்த டைம்ல வந்து எப்படி ரிசீவ் பண்ணாங்க ஆடியன்ஸ் விஜய் சாந்தி அவங்கள வந்து அம்மனா பார்க்கும்போது? கெட்டப்ல அழகா இருந்தாங்க. எப்போதுமே அம்மனுக்கு ஒரு ஹைட்டு, கொஞ்சம் கலர் பிளஸ் நோஸ், இந்த கண்கள் கொஞ்சம் நல்லா இருந்தா வெளியே அந்த கெட்ட போட்டிங்கனாலே அழகாயிடுவாங்க. இந்த கிரீடம், அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த மேக்கப்பு, அந்த ரிங்ஸ் எல்லாம், ஜுவல்லரி போட்டு லைட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னாலே தக்க 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 தக்கன்னு ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். ஒரு தடவை நளினி அம்மா அம்மன் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஃப்ளோரில் நளினியோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மேல்மருவத்தூர் அற்புதங்களோ இது ஒரு நல்ல படம். அதெல்லாம் அவங்க தான் அம்மனா வருவாங்க. அவங்க கெட்டப்பில் பிரேக் டைமில் அவங்க மேக்கப் ரூமுக்கு போகிறதுக்காக அந்த அம்மன் கெட்டப்போடு அப்படி சூலத்தை கையில் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் இருக்கார்ல, அவரோட ஷூட்டிங் பக்கத்து ஃப்ளோர்ல நடந்துட்டு இருந்துச்சு. அம்மா பார்த்தாரு, தக்க தக்க தக்கன்னு அது வந்துச்சுல்ல, அப்படி காலில் விழுந்துட்டாரு. இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு. சார் சார் இல்லம்மா, சாட்சாத் அந்த அம்பிகை பார்த்த மாதிரியே இருக்குமா, வெரி ஹாப்பிமா, வெரி ஹாப்பி, நான் சாமியை நேரில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு அந்த சாமி கெட்டப்புக்கு வந்து ஒரு அழகு கிடைக்கும். விஜய் சாந்தி தான் அதான் அந்த அம்மாவுக்கு சொல்லும்போது கூட சிரிச்சாங்க. என்னங்க நான் ஒரே போலீஸ் லாக்கப்பு இதாண்டா, அந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் அதான் அவங்களுக்கு பெரிய அடித்தடி இல்லை. நான் சொன்னேன், அவங்ககிட்ட இதான் சொன்னேன்மா, இது அம்மன் படத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சாமி தான். அநீதி அநியாயம் பண்றேன், அக்கிரமம் பண்றவனெல்லாம் ஹீரோ அடிச்சு கொள்வாரு. ஏற்கனவே நீங்க போலீஸ் கெட்டப்புக்கு போது அம்மன் கெட்ட போடுங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சிரிச்சுட்டு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆந்திரால பொலிட்டிக்கல் வரணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அங்கெல்லாம் ஆந்திரால கொஞ்சம் அம்மன் படங்களுக்கு பெரிய வேல்யூ இல்லை, அதனால அவங்க அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க. ஆந்திரா ஏரியா அவங்க தான் வாங்கினாங்க. அவங்க சம்பளத்துக்கு பதில் வாங்கிட்டாங்க, எங்களுக்கு ஃப்ரீயா நடிச்சாங்க. சூப்பர். இவங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல அந்த சாமி படங்கள் அப்படின்னாலே எங்களுக்கு அஃப்கோர்ஸ் சார் உங்க படங்கள் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுல இந்த சாமி ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி வடிவேல் சார்
அது இன்னைக்கு வரைக்கும் அந்த காமெடியை இப்ப இருக்கிற காலகட்டத்துல கூட அந்த காமெடி எல்லாம் அந்த விஷம் குடிக்கிறதெல்லாம் பார்த்து எல்லாரும் இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. வடிவேல் சாரை பத்தி ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் சார். ஏதோ ஒரு நாள் உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவருக்கு ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபுல் டே நான் ஷூட்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனாராமே, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? ரொம்ப அடம் பிடிச்சி இருந்திருக்காரு. ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜேஸ்வரின்னு ஒரு படத்துல அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். என்னோட படத்துல மேக்சிமம் கண்ணாத்தாள் எல்லா படத்துலயும் வருவார். பண்ணாரியம்மன், ராஜராஜேஸ்வரர்லாம் ஒரு பெர்மனன்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான். என்னோட படம் கண்ணாத்தாள் அவர் சூனாப்பானான்னு ஒரு கேரக்டர் நடிப்பார், சுப்பையா பாண்டியன். அது அவருக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சது. பஞ்சாயத்தை கலைக்கிறது, விஷ காமெடி, அதெல்லாம் நான் ஆக்ட் பண்ணிருப்பேன். விஷம் குடிக்கிறது, நான் விஷம் குடிக்க லவ் ஃபெயிலியர்ல பிராண்டில கலந்து வச்சிருப்பேன். அவர் குடிக்க வரும்போது கரெக்டா பண்ணுவார். அப்ப எனக்கு வடிவேல் டெய்லி சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு சில கம்பெனி 20,000, சில கம்பெனி 30, 40 அந்த மாதிரி வாங்கிட்டு. எங்களுக்கு சாமி படம்னா அது பாலச்சந்தர் கம்பெனி பண்ணுங்கன்னு சொல்லி 30,000 ரூபாய் ஏதோ பேசி பண்ணிட்டோம். ஓகேண்ணே, எனக்கு டெய்லி கொடுத்துடணுண்ணே, சாயந்தரம் ஆனால் கொடுத்துடணுண்ணே. சரி, ஓகே பண்ணிக்கலாம். ஆக்ட் பண்ணி சீன் படிச்சிட்டோம். ஒரு நாள் என்னாச்சுன்னா சீக்கிரத்தில் முடிச்சிட்டோம் ஷூட்டிங்கை, அவருடைய போர்ஷனை. ஃபர்ஸ்டே காலையில் எடுத்து மத்தியானத்துக்குள்ள முடிச்சிட்டோம். அண்ணே உங்கள் ஷூட்டிங் முடிஞ்சு நீங்கள் போகலாண்ணே. இல்லை நான் போகலாண்ணே, இருக்கண்ணே. ஏதோ இருக்கார் போல்கிட்டு மற்ற சீன்லாம் போயிட்டே இருக்கு. அது ஒரு 4 மணிக்கு தோணுது, நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க, நீங்க போலாம. இல்லைண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணே. என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லைண்ணே பெரிய கம்பெனி, ஒரு நாளைக்கு 30,000 பேசியிருக்காங்க. சரி, ஆஃப் டே தான் நடிச்சிருக்கேன். 15 கொடுப்பாங்களாண்ணே, 15 கொடுக்க மாட்டாங்களாண்ணே. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, 30 ரூபா நான் பொறுப்பு, முடிஞ்சது இல்ல, புறப்படுங்க. அந்த காலகட்டத்திலேயே 30,000ங்கிறது வந்து ஒரு பெரிய டீல் தானே. அது அந்த காலத்துல அவங்களுக்கு அது ஒரு இன்னசென்டா இருந்தாங்க. அப்புறம் சினிமா பத்தி அவங்க நல்லா தெரிஞ்ச பிறகு இப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்லாம் இப்போ நடிக்க வராங்கன்னா, ஒரு சின்ன கம்பெனி எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணாங்கன்னா, 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபான்னு வச்சுங்களேன். எத்தனை நாள் உங்களுக்கு டேட்டு? 4 நாள். சரி, 4 நாள் பேமெண்ட் எங்களுக்கு அனுப்புங்க, நான் வரேன். அவ்வளோ கேரா உஷாராயிடுறாங்க. அந்த காலத்துல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்பி கம்பெனி பார்த்து நம்பிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கம்பெனியை பார்த்து நம்புறதுனால ஒருவேளை இவங்க ரொம்ப கணக்கு பார்ப்பாங்களோ, ஒரு நாளைக்கு தானே பேசுவோம், ஆஃப் டே தானே நடிச்சிருக்காரு, அப்போ ஆஃப் டேல குறைச்சிருவாங்களோன்னு பயந்தாரு. ஆனா நாங்க கொடுத்துட்டோம். அதே மாதிரி நீங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் கேபி சார் தான் வந்து நடிக்கிறதுக்காக சான்ஸ் கேட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் தாண்டி பார்த்தா கேபி சாரோட ப்ரொடக்ஷன்ல நீங்க டைரக்ஷன் பண்ணிருக்கீங்க. சோ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சாதிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போகும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன வந்து பாக்கணும்னு சொன்னா அவரோட ப்ரொடக்ஷன்லயே நம்ம டைரக்ட் பண்ணோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொன்னாங்க. அது சினிமால எப்போதாவது ஒரு வாட்டி நிகழும். சினிமால தான் அது நடக்கும். யாரை தூக்கி இப்போ ரஜினி சார் ஒரு ஷூட்டிங்ல முதல்ல வந்து நடிக்கும்போது ப்ரொடக்ஷன்ல முட்டை வச்சிருக்காங்க எல்லாருக்கும் இலையில. அப்ப ரஜினி சார் எனக்கு ஒரு கொடுங்கன்னு இருக்காரு. அப்பதான் அடிக்க வந்திருக்காருல முட்டை கேட்கிறா, போயா சார் அவாய்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ரஜினி சாருக்கு பயங்கர கோவம், ஒரு முட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே. இப்போ மேக்கப் முத்தப்பாண்ட வந்து, ஒன்றும் கவலைப்படாத ரஜினி, நீ ஒரு காலத்துல மிகப்பெரிய ஆளா வருவ, அன்னைக்கு உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு தாங்குவாங்க, அந்த நாள் நடக்கும். இன்னைக்கு முட்டை கிடைக்கலைங்கிறதுக்காக நீ வருத்தப்படாத, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரிண்ணா, இருந்தாலும் என்ன இலையில உட்கார வச்சு இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அவரு சூப்பர் ஸ்டார் ஆனாரு. எவ்வளவு பேர் தாங்கினாங்க. அதே ரஜினி சாருக்கு அதான் கூட ஒரு இன்டர்வியூ கூட சொன்னாரு, 5,000 ரூபாய் சம்பளம் பெர் டே ஒரு ப்ரொடக்ஷன்ல. அப்போ ரஜினி சார் சம்பளத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. கொடுக்கணும், கரெக்டா கொடுக்கணும், பேசினபடி கரெக்டா கொடுக்கணும், இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாரு, ஷூட்டிங் வர மாட்டாரு அந்த காலகட்டத்துலலாம். இப்போ பெர் டே 5,000 ரூபா. எப்போ சார் பணம் கொடுப்பீங்க? முன்னுக்கூட்டியே கொடுங்க சார்னு கேட்குறாரு. நீ ஷூட்டிங் நடிச்சு முடிச்சு நடிக்க மேக்கப் போடுறதுக்கு முன்னால வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சார் வந்துட்டாரு. மேக்கப்லாம் போட போறாங்க. சார் ரூபா கொடுங்க சார் அப்படிங்கிறாரு. மேக்கப் போட்ட பிறகு தானே தாரன்னு சொன்னோம். ஓகே சார், மேக்கப் எல்லாம் போட்டாங்க. ஷார்ட் எடுக்க கூப்பிடுறாங்க, இவர் ரூபா கொடுத்தா தான் உள்ள வருவேன்றாரு. உடனே இந்த ப்ரொடியூசர் கட்டுப்பாய் வந்துட்டாரு, கார் எடுத்துட்டு. என்னடா நீ பெரிய நடிகனா, நேற்று வந்த பெங்களூர்ல இருந்து வந்த, நான் 5,000 ரூபாய் கொடுத்தா தான் நடிப்பியா, வெளியே போடா, நீ நடிக்க வேண்டாம், போடா வெளியே. ஒண்ணுமே ஓடல. என்னடா நம்மளை கூட்டு வந்து கார்ல கூட்டு வந்திருக்காங்க, போடா வெளியேன்றாங்க. போவையில காரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ரோட்லயே நடந்து போனாரு. ரோட்லயே நடந்து வந்து ராயப்பட்ட வரைக்கும் நடந்தே போனேன்னு சொன்னாரு. அப்போ நான் முடிவு எடுத்தேன், இந்த சினிமாவில் நான் ஒரு நாள் வருவேன்டா, நான் ஃபாரின் கார் வாங்கிட்டு வருவேன், எல்லாரும் என்னை பார்த்து விஷ் பண்ணுவாங்கடா, அது நடக்கும் அப்படின்னாருல. சிலரோட வாழ்க்கையில அந்த மாதிரி சபதங்கள் நடக்கும், எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் நான் அதுக்காக அதே பாலச்சந்தர் சார் கம்பெனில நான் ஒரு நாள் வருவேன்,
எனக்காக இவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி நான் சபதம்லாம் போடலை. ஆனா எனக்கு அது கடவுளா அமைச்சு கொடுத்தது மாதிரி என்னோட கண்ணாத்தாள் பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டாங்க. சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுமே, பண்றீங்களா? நாங்க என்னங்க கே பாலச்சந்தர் கம்மியில படம் பண்ணதுக்கு என்ன கொடுக்க செய்யணும், கரும்பு தின்ன கூலியா, பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சரி நீங்க எப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஃப்ரைடே பேசுறாங்க. நான் மண்டே வரட்டுமா கேட்குறேன். நான் எங்க அப்பா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களை கூப்பிடுறேன். அவரு கதை கேட்கணும். ஓகே. சரி எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. என்னடா ஒரு காலத்துல அப்பாயின்மெண்ட் இல்லாம நியாய பார்க்க வந்து வெளியே போயான்னு சொல்லிட்டாரு. ஆனா அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை. காலங்கள் ஆயிடுச்சு இல்ல, 1000 பேரை பாக்குறாங்க, பிஸி பிஸி பிஸி. அப்போ நான் டக்குன்னு அதே மாதிரி 10 மணிக்கு ஷார்ப்பா கவிதாலயாட்ட போய் எனக்கு உட்காந்துட்டேன். சரி பெரிய இடம் நம்ம அட்வான்ஸா போயிடலாம் சொல்லி 9:50 போய் உட்காந்துட்டேன். அவர் ஷார்ப்பா வந்தார். வெள்ளைக்கார மாதிரி தான். ஏதாவது பிளான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணாருன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வருவார். எல்லாரும் கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன், 100 days மூவி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல. பாலச்சந்தர் சார் என்ன பண்ணுவார் தெரியுமா? 7 மணிக்கு டீ அருந்துதல், 8 மணிக்கு விழா நடைபெறும், 9 மணிக்கு விழா நிறைவு பெறும். அப்படிதான் இன்விடேஷன் அடிப்பார். 10 நிமிஷம் 5 நிமிஷம் 1 நிமிஷம் கூட 7 மணிக்கு ஆரம்பிச்ச ஃபங்க்ஷன், சில ஃபங்க்ஷன் 11 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கும்ல. 9 மணிக்கு ஷார்ப்பா 8:50 59 முடிச்சிடுவார். அதுதான் அவருடைய பாலிசி. அப்ப நான் உட்காந்துருக்கிறேன். அவருக்கு குணம் எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால ஒரு 9:50 நான் உட்காந்தேன். 10 மணிக்கு அப்படி வெள்ளைக்கார மாதிரி வந்து இறங்கினார். ஒயிட் அண்ட் ஒயிட்ல பட்டக்கிட்டலாம் போட்டு. யார் நாங்கள் வரிசையா 2-3 பேர் உட்காந்துருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட், ஏதோ கேமரா, ஆர்ட் டைரக்டரு. யார் இதுல? பாரதி கண்ணன் சார். நான் சார் உங்களுக்கு தானே இன்னைக்கு அப்பாயின்மெண்ட், உள்ள வாங்க. ஒரு மாதிரி ஒரு மிலிட்ரி மாதிரி தான் இருக்கும். ஒரு வாங்க இந்த ஊருங்க உங்களுக்கு, அதை விட அந்த மாதிரிலாம் ஆஸ் யூஸ்வல் ஃபார்மேட்லாம் கிடையாது. டீ சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் நீங்க தான் கதை சொல்ல போறீங்க, உட்காருங்க சொல்லுங்க. சரி ஓகே, நம்ம ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்போம்ல, ரைட்டு எல்லாத்தையும் பார்த்துடலாம் பேசிடலான்னு. இப்போ நான் அப்படி கதைய ஆரம்பித்தேன். ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு 1/2 an hourல சொல்லி முடிக்கணும். ஓகே, ரொம்ப என்னுடைய டைம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ மெனி என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே கேரி ஆன். கதை ஆரம்பிச்சா நான் ஒரு பாட்டு படிச்சுட்டு கதையை ஆரம்பிக்கிறேன். ராசாவே என்ன தெரியலையா பாக்குறாரு, பாட்டெல்லாம் பாடுறாங்க பாக்குறாரு. ஒரு சாங்கு பாடுறாங்க சார். இந்த மாதிரி சாங்கு ரம்யா கிருஷ்ணனும் ராம்கியும் பாடுறாங்க சார். ஒரு கல்யாணம், ஒரு மலை ஜாதி ட்ரைபிள், அவங்க மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி ஒரு சாங் பாடுறாங்க. ஓ கதை கேட்கிறாரு. 1/2 an hour தாண்டுது. அவரு வேற டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வர்றாருல. 1/2 an hour ஆயிட்டு அப்படி பார்த்தாரு. முடிச்சிருவீங்களா கதைய? எப்படி சார்? நான் சொல்றது 100 நாளைக்கு வரேன். ஓகே முடிங்க சொல்லுங்க. மறுபடியும் உட்கார்ந்தாரு. 2 hours, 1/2 an hour 1.5 mணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காராரு. ஃபுல்லா படம் பாக்குற மாதிரி கதை சொல்லிட்டேன். நான் பயப்படவே இல்லை, ரொம்ப தெளிவா இருந்தேன். அந்த கதை அதாவது நம்ம நல்ல ஆன்சர் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிட்டோம்னா எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரீயா இருப்போம்ல. நம்ம நல்ல இவர் டீச்சர்னா நான் எல்லா சப்ஜெக்டையும் படிச்சேன்னா இவர் என்ன கேட்டாலும் நான் சொல்லலாம்னு போவோம்ல. சார் அது வந்து சார் இப்படி சார், அப்படி சார், இப்படி சார், அது மாதிரி கிளியரா அடிச்சிட்டேன். அப்படியே பார்த்தாரு. ஆனா அவர் சிரிக்கல, அது கதையை ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே தான் வர்றாரு. வெளியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஒரே பார்வை தான் பாக்குறாரு. உடனே பெல் அடிச்சாரு. புஷ்பா கம். இவரு நீ ஒரு கதை சொல்ல சொன்ன, இவர் எனக்கு ஒரு டபுள் பாசிட்டிவே காமிச்சிட்டார், ஒரு படத்தையே காமிச்சிட்டார். ஓகே ஆல் தி பெஸ்ட், பார்க்கலாம், நான் பிக்சர் பாக்குறேன். ஓகே அவ்வளவுதான். தேங்க்யூ, அவ்வளவுதான். நீ ஆரம்பிச்சிரு படத்தை. அவர் வந்து கதை சொல்லலான்ட்டா ஒரு படமே காமிச்சிட்டாரு, பாட்டெல்லாம் பாடி சொல்றாரு அப்படின்ட்டாரு. ஓகே ஹாப்பி. அப்ப என்கிட்ட போவில கேட்டார், ஆமா நீங்க கதை சொல்லும் போது பாட்டு பாடுறீங்கல்ல? ஆமா சார். எப்படி பாடுறீங்க? உங்களுக்கு எப்படி பாட தெரியும்? நீங்க எப்படி இந்த இடத்துல பாட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியல சார். ஒரு கதை அப்படி வைக்கும் போது இந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கலாம். அந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டா இருக்கும், இப்படிப்பட்ட பாட்டா இருக்கும், சும்மா ரஃப் லிரிக் தான் சார். இது ரொம்ப பெரிய விஷயம். இது நாங்க மியூசிக் தியேட்டர் தான் போய் வாங்குவோம். ஆனா நீங்க அதுக்கு கூட இப்படிலாம் இருக்கணும், இந்த பாட்டு ஸ்பீடா இருக்கணும், இந்த பாட்டு ஸ்லோவா இருக்கணும், இதுல மெலடி பாட்டா வரணும் அப்படின்லாம் ஒரு விஷுவலா நீங்க மைண்ட்ல இருக்கீங்க இல்லையா, கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே
ஆல் தி பெஸ்ட். அண்ட் அதே மாதிரி இப்ப ஆக்டரா பயங்கர பிஸியா இருக்கீங்கல்ல, டைரக்ஷன்ல வந்து இப்ப நாங்க நிறைய வந்து அம்மன் படங்கள் பாக்குறதே இல்ல, ரொம்ப ரேரா தான் அம்மன் படங்கள்லாம் பாக்குறோம். சோ உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா திருப்பி மீண்டும் ஒரு அம்மன் படம் இந்த ஜெனரேஷனுக்காக 2K கிட்ஸுக்காக? ஓகே, எல்லாம் இன்னைக்கு கோயில் எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கு. திருப்பதி போனா உள்ள 3 நாளாவது தரிசனம் பண்ண. ஆமா. அது மாதிரி சவுத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருச்செந்தூர், திருவண்ணாமலை அனல் பறக்குது கூட்டம். இப்ப வந்து பக்தி வந்து அதிகமாயிருக்கு, ஆமா, முன்னால இருந்ததை விட ஜாஸ்தி ஆயிருக்கு. அதனால மறுபடியும் எனக்கு ஒரு சாமி படம் பண்ணணும் ஒரு முயற்சியில இருக்கிறேன். குலசை முத்தாரம்மன் ஒரு அம்மன் சாமி திருச்செந்தூர் பக்கம் இருக்கு, கூடங்குடி அந்த ஏரியால. கேள்விப்பட்டிருப்பீங்க, தசரா ஃபங்க்ஷன்லாம் பெருசா நடக்கும், ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த சாமி சப்ஜெக்ட பண்ணிட்டு இருக்கேன். அது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. நம்ம தான் சொல்லுவோமே, கதை சொல்லும் போதே ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன பாட்டு ஒண்ணு ரெடி பண்ணேன். திருச்செந்தூர் கடல் அருகே கூடங்குடி ஊர் அருகே எங்கள் குலசேகர பட்டணத்தில் குடியிருக்கும் முத்தாரம்மா, கதகேளு முத்தாரம்மா கதகேளு, அவ குழந்தையாக குலசேகர பட்டணம் வந்த கதகேளு. ஒரு ஃபோக்லயே ஆரம்பிச்சு அப்படியே லைவா ஒரு வில்லுப்பாட்டுலயோ ஒரு தெருக்கூத்துலயோ அப்படி அவங்க ஆரம்பிப்பாங்க. அந்த முத்தாரம்மா ஸ்டார்ட் ஆகும். இந்த முத்தாரம்மா எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க, எப்படி என்னென்ன அற்புதம் பண்ணாங்க, எத்தனை பேர் லைஃப்ல ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி போர்டு போயிட்டு இருக்கு. சூப்பர் சார், எதிர்பார்க்கிறோம் சார் சீக்கிரமா நாங்க. ஏன்னா அந்த காலத்துலயும் விஜயசாந்தி மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா உங்களுக்கு வந்துச்சுல சார். அப்போ இந்த காலகட்டத்துல அப்படி ஒரு அம்மன் படம் பண்ணா யார வச்சு பண்ணுவீங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ஆக்சுவலா எனக்கு இந்த ரம்யா கிருஷ்ணம்மா, விஜயசாந்தி அம்மா, ரோஜா இவங்க எல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க இல்லையா. இப்ப சார் இந்த காலகட்டத்துல அம்மனா இருக்கிறவங்களே புதுசா பண்ணா நல்லா இருக்குமான்னு தோணுது. எப்படி சார் அது? ஏன்னா சாமியை யாரும் பார்த்தது இல்ல. இப்போ ஒரு 10 வயசு 15 வயசு பொண்ணுதான் இந்த படத்துல சாமியா வரப்போகுதுன்னு ஒரு புது முகமா இருந்தா கரெக்டா தான் இருக்கு, அம்மன் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தோணும்ல. ரம்யாங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிரும்ல. அப்ப யார போட்டீங்கன்னா ஒரு நடிகையா பார்க்காம ஒரு அம்மனாவே பாக்குற மாதிரி ஒரு முகம் போடலாம் புதுசா. மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு ஆளை வச்சுக்கலாம். அம்மனா நடிக்கிறது புதுசா போட்டா அது ஒரு லைவா இருக்குமான்னு தோணுது. நிச்சயமா டிஃபரெண்டா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு மாடர்ன் சினிமால இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல சார், அவங்க இந்த படத்தை ரிசீவ் எப்படி பண்ணுவாங்கன்ற ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இவங்களுக்கு டைரக்டா சாமியை இப்போ கொஞ்சம் மாத்தணும். முன்னால மாதிரி சாமியை வந்து டிராமாட்டிக்கா வந்து மகனே என்ன வேண்டும் கேள் அப்படி காட்டாம, இப்ப நம்ம ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கோம், அங்க லாக் ஆகுறோம், ஐயோ கடவுளே என்னை எப்படியா காப்பாத்து, இந்த இடத்துக்கு நான் தெரியாம வந்துட்டேன், என்ன எப்படியா காப்பாத்துங்கன்னா அங்க ஒரு கேரக்டரா வந்து ஹெல்ப் பண்றது. இப்ப நீங்க நைட்ல போறீங்க, எங்கேயோ ஒரு வண்டி பஞ்சராவோ ஏதோ ஆச்சு, என்ன பண்ணனே தெரியல, ஒரு லாக் ஆயிட்டீங்க. அப்போ நீங்க ஒரு சாமி கும்பிடுன்னு வச்சுங்களேன், தாயே அம்மா என்னை காப்பாத்துமா, ஏதோ ஒரு ஊத்துல இருந்து காப்பாத்துமா, நான் தனியா மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கேரக்டர் ஹெல்ப், போலீஸ்காரர் வருவார், என்ன பாப்பா அங்க நின்றுட்டு இருக்க, இல்லை சார் நான் வந்தேன், வண்டி இப்படி ஆயிடுச்சு சார், என்ன பண்ணனே தெரியல, ஒன்றும் கவலைப்படாத, வண்டியை ஓரமா போடு, நீ பேசாம வண்டியில நான் கொண்டு ஒன்று டிராப் பண்றேன். அந்த வர்றவர் போலீஸ்காரர் அம்மன். இப்ப ரீசெண்டா சூர்யா சாரோட கருப்பு படம் வந்துச்சு சார், அது பாத்தீங்களா? மாதிரியா? கருப்புல ஓகே, அது லாயரா வர்றது கருப்புசாமி தான் வரான்னு சொன்னாங்க. அந்த படம் வந்து ஒரு உலகப்பெரிய ஹிட். கருப்பு வந்து கண்ணா பின்னா ஹிட். ஓகே, ஆனா நான் படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு இம்பாக்ட் பண்ணல. என்ன இப்போ அந்த ஜனநாயகன் கூட ஆகா ஓஹோ அட்டி புட்டி தட்டி புட்டின்றாங்க, ஃபர்ஸ்ட் டே 1000 தேட்டர் 5000 தேட்டருங்கிறாங்க. படமா பார்க்கும்போது நமக்கு ஒரு 75% வரைக்கும் ஓகே, அந்த அப்பா பொண்ணு அந்த சென்டிமெண்ட் அது இது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 70% மேல போகும்போது ஒரே ராபர்ட் அது இது உள்ளடக்கி எங்க பார்த்தாலும் பாம்பு ஒட்டிக்கிறது, இந்து முஸ்லீம் கலவரம், கச்சா முச்சான்னு எந்திரிச்சு போயிடலாமான்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சில படங்கள் அது அப்படி ஆயிடுது இல்லையா. அது மாதிரி கருப்புலயும் எனக்கு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கானா, எனக்கு சிவகுமார் சார் நல்ல பழக்கம், அவரு தான் எனக்கு பையனோட கருப்பு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ட்ரெய்லர்லாம் அனுப்பிச்சாரு, பார்த்தேன். சரி ரைட்டு. ஆனா இந்த கருப்பசாமிங்கிறது சவுத் மாவட்டத்துல திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய குலதெய்வம் எல்லாருக்கும். அதனால அந்த சாமி இந்த படத்தை காப்பாத்தும் நான் நம்புறேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டேன். ஆனா நான் படம் பார்க்கும்போது கொஞ்சம் எஃபெக்ட், சில இடங்கள்ல கொஞ்சம் ட்ராமாட்டிக்கு, ஒரு கோர்ட்ல வந்து பேசுறதோ, அல்ல சாமி கருப்பசாமிக்கு இந்த ஒரு எல்லைக்கு மேல கருப்பசாமி பவர் வேலை செய்யாதுன்னு சொல்றது எல்லாம் எனக்கு கொஞ்சம் இடிச்சுது. அதே மீறி சூர்யாவுடைய அழகு பிளஸ் அந்த சூர்யாவோட அந்த கெட்டப்புக்கு அவர்
பொருத்தமாக இருந்தது. அந்த குதிரையில கருப்பசாமியா வர்றது போறது, அந்த ஃபயர் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது ஒர்க் அவுட் ஆகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதாவது ரஜினி சார் பட கலெக்ஷன் அது. ஜெயிலர் படத்தோட கலெக்ஷன் கருப்பு வந்துச்சு. ஆமா, அதுவும் 2K கிட்ஸ் எல்லாருமே கொண்டாடி இருக்காங்களே சார், அதனால தான் கேக்குறோம். ஏன்னா இப்ப கருப்பு மூவி மாதிரி தான் வந்து மறுபடியும் சாமி சாமி படம். படங்களும் அதான் சொல்றேன் எதிர்பார்க்கலாம். அந்த டிராமாட்டிக்கா கொண்டாந்து பக்தா உனக்கு என்ன வேணும் கேள், ம். நான் நம்பாட வந்திருக்கேன் அப்படி காட்டாம அது காமிச்சா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, ம். உங்களுக்கு ஒரு சிக்கல்ல வரும்போது, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வாட்டி தூத்துக்குடியில ஒரு ஆரம்ப காலத்துல என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்த ஒரு ஆள் இருந்தாரு. ம், ம். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம். ஓகே. அப்ப நான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி புது வசந்தம்னு ஒரு படம் வாங்கி ரிலீஸ் பண்ணேன். நல்லா பெரிய ஹிட். ம். அப்போ என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நான் அங்க போனேன். அந்த காலம் அதாவது ஒரு 2000 வச்சுங்களேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அப்போ ஒரே செட்டு தானே. அப்போ அவர் பார்க்கறதுக்கு நான் போயிருக்கும்போது, ஒரு அந்த காலத்துலலாம் செல்ஃபோன்லாம் கிடையாது 25 வருஷத்துக்கு முன்னால. அப்போ நாங்கள் ஒருத்தர் போய் பார்க்க போனோம்னா அவர் இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வரோம். நண்பா, உன்னை காண வந்தேன், நீ இல்லை, நான் மறுபடியும் உன்னை காண்பதற்காக வருகிறேன், நான் இந்த இடத்துல தங்கியிருக்கிறேன், என்னோட ஃபோன் நம்பர் எல்லாம். அப்படி ஒரு நண்பரை பார்க்க போயிருக்கேன். போனா அவர் இல்லை. ம். அதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உள்ள சொல்லிவிட்டு கீழே படிக்கட்டு இறங்கி வந்தா கீழே ஒரே போலீஸா நிற்கிறாங்க. ம். அது சம்மந்தமே இல்லை. போகும்போது போலீஸ் இல்லை, வரும்போது போலீஸ் நிற்கிறாங்க. அது மாடி போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள இவ்வளவு சம்பவம் நடக்குது. ஆ. கீழே வந்தேன். கீழே வந்தா டக்குன்னு போலீஸ் என்ன சுத்தி வந்தாங்க. அவர் பேர் ஏதோ ராபர்ட்டோ ஏதோ ஒரு பேர். யாரை பார்க்க வந்தீங்க? ராபர்ட்டோ பார்க்க வந்தேன். ராபர்ட் இப்போ எங்க இருக்காரு? தெரியல சார். பலான்னு அடிச்சிட்டாரு போலீஸ். தெரியலையா? இப்போ கூட இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் இப்படி எல்லாம் கேட்டா எங்க சார் சொல்லுவாரு, ஸ்டேஷன்ல கொண்டு கேட்கிற விதமா கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவார் சார். இதெல்லாம் புதுசா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, சம்மந்தமே இல்லாத தூக்கி உள்ள வைங்க, வண்டியில எடுத்துக்கிட்டாங்க. வண்டியில வேன்ல உட்காந்துட்டு இருக்கு, இந்த ஆட்டோவில் உட்கார வச்சிட்டாங்க. இது என்னன்னே புரியல. அப்போ என்ன பார்க்க சொல்லி எனக்கு காவலுக்கு ஒரு ஏட்டை போடுறாங்க, இவரை பார்த்துக்கங்க அப்படின்னு. வேற யாரையா போய் விசாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஏட்டை கூப்பிடுறேன். எனக்கு ஒரே ஷாக்கு. கடவுளே, என்னை எப்படியா காப்பாற்று, நான் தெரியாதனமா வந்து மாட்டிட்டேன், ஏதோ சம்பவம் தப்பா நடந்துகிட்டு இருக்கு, அதுல நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியா காப்பாற்று கடவுளே, கடவுளே, கடவுளே. எனக்கு கருப்பசாமி தான் கொலசாமி. கருப்பசாமி என்னை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு கூட்டிட்டு இருக்கும்போது இந்த ஏட்டு பார்க்குறேன். ஐயா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன் அப்படின்னு. அவர் வந்தார். என்ன நடக்குது, ஏன் என்னை அடிச்சாங்க, ஏன் என்னை பிடிச்சி உள்ள வச்சாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன அப்படின்னு கேட்குறேன். தம்பி, இந்த வீடு கவுன்சிலர் வீடு. சரி, கவுன்சிலர் பொண்ணு இந்த ராபர்ட்டுங்கிறவங்க கூட்டிட்டு ஓடிட்டான். அதானே புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் நாளைக்குள்ள அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிடிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு. அதான் ஆடுங்கச்சு பாட்டி. அதனால உங்களை உள்ள கொண்டு வச்சு அடி அடின்னு அடிச்சு துருத்து நீங்க உண்மையை சொல்றது வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. மோசமான எஸ்ஏ புதுசு இன்ஸ்பெக்டர், விடவே மாட்டான், மோசமான ஆளு. சார் நான் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை சார், ராபர்ட் எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு போனதான் சார் தெரியும், இப்போ இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சார், நான் ரொம்ப நாள் ஆச்சு சார், எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை சார், நான் என்ன சார் பண்ண முடியும்னு சொல்கிறேன். அப்படியே எனக்கு யார் என்னன்னு என்ன விசாரிக்கிறாரு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் காட்டுறேன், நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சார், நாங்கள் வந்து பார்க்க வந்தேன், என் பழைய நண்பங்கிறதுக்காக பார்க்க வந்தேன், ஆனால் நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலை சார். நான் அந்த ஆள் என்னை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. இல்லை உங்களை பார்த்தா தப்பான ஆள் மாதிரி தெரியல, சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க, ஆனால் அந்த ஸ்டேஷன் போனானா உங்களை தலைகளை கட்டி தொங்க விட்டு அடித்தாலும் அடிப்பாங்க சார். நான் தப்பு பண்ணலையே சார், இன்னும் கேட்க மாட்டான், அடித்தா தான் உண்மை வரும்னு சொல்லி அடிப்பான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, சரி நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், நான் அப்படியே சும்மா அப்படி போகிறது மாதிரி இந்த இடத்த விட்டு விலகி போகிறேன், நீங்கள் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கேன்றாரு. என்னை காப்பாற்றுறாரு. நான் அப்படி போகிறேன், நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க. சரி சார். அவர் என்னை விட்டு அப்படி தாண்டி போயிட்டு இருக்காரு. நான் ஆட்டோவில் அந்த சைடு நைஸா ஏறி குதிச்சு ஒரு சைடுல ஆட்டோ ஓடு வந்துட்டேன். இப்படி சாமிகளை காட்டலாம்னு பாக்குறேன். ஒரு மனிதன் சிக்கல்ல வரும்போது ஏட்டாக, ஒரு தாயாக, ஒரு பிச்சைக்காரனாக சாமி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறோம்.
அருமை சார். சூப்பர். அண்ட் இப்போ ரீசெண்டா நம்ம ஜனநாயகன் பத்தி பேசினதுனால நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார். பல வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஏசி சார் வந்து விஜய் சாரை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்றது மாதிரி கேள்விப்பட்டோம். அது என்ன விஷயம்? இன்னைக்கு விஜய் சாரோட வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா எஸ்.ஏ. சந்திரசேகர சாரை வந்து நான் இன்டர்வியூ பண்ணும்போது சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு படம் அந்த காலத்துல பண்ணியிருந்தேன். ஆமா. அப்புறம் அமிதாப் பச்சன், ரஜினி சார் வச்சு அந்தா கான் அந்த படத்துக்கு ஒரு ஹிந்தி படமாகவும் பண்ணாரு. சட்டம் ஒரு இருட்டறை விஜயகாந்த் வச்சு பண்ணாரு, ஹிந்தியில் அந்த படம் பண்ணார். அப்போ நான் ஒரு பரபரப்பாக எஸ்ஏசி நம்பர் 1ல இருக்கிற காலகட்டம் அவரை நான் இன்டர்வியூ பண்ணதுக்காக போயிட்டேன். அப்போ ரஜினி சாரை பற்றி சொன்னார், பாக்கியராஜை பற்றி புகழ்ந்து சொன்னார். பாக்கியராஜ் எவ்வளோ பெரிய டேரக்டர், எங்களுக்காக வந்து பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, இந்த கேரக்டர் பண்ணுறாரு. ரஜினி சார் பாக்கியராஜ் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காரு. இந்த படத்தை பற்றி அப்படி சொல்லிகிட்டே வந்தார். ஒரு 1 hour உங்களை மாதிரி நான் இப்போ ரிப்போர்ட்ரு 1 hour அவர் இன்டர்வியூலாம் பண்ணிவிட்டு, சரி சார் நான் புறப்படுறோம் சார். சார் என்ன ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றி சொன்னால் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் பார்க்குறீங்களான்னாரு. எனக்கு என்ன டவுட்டு, இவர் வீட்டில் எங்கே சூப்பர் ஸ்டார் இருக்காரு? ரஜினி சாரை சொல்லும்போது இவர் வீடு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாரு, புரியல எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஜோசப் விஜய் கம். என்ன வயசு இருக்கும் சார் அப்போ அவருக்கு? 12 வயசு 13 வயசு. அவர் வர்றாரு, வெளியே வர்றாரு. ஒரு பச்சை ஆப்கால் ட்ரௌசர், ஒரு ஒயிட் ஷர்ட்டு, கொஞ்சம் அப்படி ஒரு மார்கன் மாதிரி இருந்தார். பார்க்கும்போது கூட ஒரு சுருட்டத்தால் ஒரு மாதிரி ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப சாதாரணமாக இருந்தார். ஹாய் அப்படியே லைட்டாக தான் பேசுவார். ஹாய் டேட். ஏய் அவர் ரிப்போர்ட்டர்ப்பா, சினிமா மைல் ரிப்போர்ட்டர். ஹலோ அப்படிங்கிறாரு. இவர் தான் சார் நான் சொன்ன சூப்பர் ஸ்டார். ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் வருவார் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தம்பி ஆல் தி பெஸ்ட். தட்டுவா டேட். ஓகே அப்படி சைலண்டாக போயிடுவார். ஜாஸ்தி பேச மாட்டார். அப்பா காலத்துல இருந்தே சொல்றேன், இந்த 12-13 வயசுலேயே கூட ஜாஸ்தி பேசுறது இல்லை, லைட்டாக தான் பேசுவார். மற்ற பிள்ளைங்களாம் ஹலோ அங்கிள் என்ன பண்றீங்க, நீங்க யாரு, 2 வார்த்தை 1 வார்த்தை போயிட்டார். எனக்கு எஸ்ஏசி மேலே அதுக்கப்புறம் அவர் சூப்பர் ஸ்டாராக காதலுக்கு மரியாதை, திருப்பாச்சி, அந்த படங்கள்லாம் வரும்போது எனக்கு அவர் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. அந்த ஆள் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவர் பட்டதிட்ட மாதிரி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 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 கொண்டாந்து சூப்பர் ஸ்டாருங்கிறது கொண்டு வந்துட்டாரு. இது எல்லாராலையும் முடியாது. கண்டிப்பா. சம்திங் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு, அவருக்கு அப்படி ஒரு பிள்ளை கிடைச்சிது. அதோட பிள்ளையோட தலையெழுத்து, காலத்தின் கட்டாயம் எல்லாம் இருந்ததுனால கிடைச்சிது. எல்லா டைரக்டருடைய பையனும் சூப்பர் ஸ்டாராக தான் ஆக்கணும். பாரதி ராஜா கூட நினச்சிருப்பாரு, முடிஞ்சா முடியாது. அது அவங்களுக்கு சாத்தியமாச்சு. ஆனால் இவ்வளவு விஸ்வரூபமா சிஎம்எல் ஆவார்னு அவரே அப்பாவே எதிர்பார்க்க. இவர் அரசியலுக்கு போகும்போது வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டவர் எஸ்எஸ். ஒரு வாட்டிலாம் அண்ணா சாரி உண்ணாவிரதத்துக்கு இவர் போயிட்டு வரும்போதெல்லாம் இவர் அடிச்சிட்டாராம். ஏன்னா அவனுக்கு அரசியல் தேவை. அரசியல் போனால் கண்டவங்களாம் அவனை திட்டுவான், கேவலப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான், அவமானப்படுத்துவான். நம்ம சினிமாவில் சூப்பர் ஸ்டார் இருக்கணும், அதான் நமக்கு மரியாதை, போக வேண்டாம். ஆனால் அவர் உள்ளுக்கு ஒரு தாட் இருந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அரசியலுக்கு வரணும், சிஎம் ஆகணும், நம்பர் 1 ஆகணும், சினிமாவில் நம்பர் 1 வந்தோம், அரசியல்லையும் வரணும். டைம் பார்த்தாரு, காலத்தின் கட்டாயம் கரெக்டாக அமைஞ்ச நேரத்தில் அறுவடை பண்ணி விட்டார். அதான் சுருக்கமா. அண்ட் அதே மாதிரி அவர் ஆக்சுவலா வந்து நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சுல விஜய் சார் பத்தி. ஒரு ஃபேமஸான மேகசின்லயும் வந்து அவரை வந்து ரொம்ப கொச்சையா வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் கொடுத்தாங்க. ஃபேஸ் பத்திலாம் வந்து ரொம்ப நெகட்டிவ் கிரிட்டிசிசம்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது அவருடைய அமைப்பு என்னன்னா, அவருடைய ஜாதக அமைப்பு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இதெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு எல்லாரும் சொல்லி அவமானப்படுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சாதாரண மூஞ்சியாக இருந்தவர் அப்படி காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் மிக அழகாக தெரிகிறார். அவருடைய காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் அவருடைய மற்ற படங்கள்லாம் ஒன்றும் திருப்பாச்சி வரும்போது ஒரு அழகு, துப்பாக்கி வரும்போது பயங்கர ஸ்டைலிஷா ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரிய ஆரம்பிச்சார். அது மாதிரி அரசியல்ல கூட ஒரு இப்போ விமர்சனம் ஆக்கப்படுறாருல, இவருக்கு என்ன தெரியும், தற்கூரி அது இதுன்னு. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலே இவர் ரொம்ப கேவலமா திட்டினாங்கல்ல. அவர் அப்படி திட்டினாங்கன்னா அவர் பெருசா ஜெயிக்க போறாருன்னு அர்த்தங்கிற மாதிரி. அது எல்லாமே அவருக்கு சாதகமாயிடுச்சு. சினிமா துறையில இருந்து வந்து விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு சார். பட் அதே மாதிரி சினிமால இன்னும் 2-3 ஹீரோஸ் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கூட ஒரு இன்டர்வியூல சூர்யா சார் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ தனுஷ் அவர்கள் வந்து வருவாரோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? தனுஷ் அரசியலுக்கு வாரேன்னு சொன்னாலே அவருடைய படங்களுடைய வசூல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். என்னோட ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் சொல்றேன், சூர்யாவுக்கு அது பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன பிளஸ் பாயிண்ட்? விஜய் சார் பண்ணாதது கூட சூர்யா பண்ணியிருக்காரு. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு.
அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அதனால எஜுகேஷனில் வச்சு பல பெண் குழந்தைங்க பல பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்பட்டவங்க அவங்கள இவங்களெல்லாம் படிக்க வச்சு நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்து நம்பர் 1 வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. சூர்யா சாரால் பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொருடைய அகர ஃபவுண்டேஷனில் விழாவிலையும் ஃபங்க்ஷன்லையும் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லை ஒரு நடிகராக இருந்துட்டு அவங்க அப்பாவும் அந்த கல்வி எஜுகேஷனுக்கு பணம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் 10,000 ரூபா கொடுத்தாரு, ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறாரு. அது யார் கொடுப்பா? அப்போ அவருக்கு அந்த அரசியலுக்கு உண்டான பரிமாணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சூர்யா. ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு, அது வேற விஷயம். இவர் வாரேன்னு சொல்றாரு, அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு. நான் பார்க்குற வகையில் தனுஷ் சாரை விட சூர்யா சார் ஒரு பெரிய வாண்டட் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். முன்னாடி கார்த்தி சார் கிட்ட வந்துட்டு நீங்க ஒரு ஸ்டோரி சொல்ல போனதாகவும் அதுக்கு முன்னாடி ஸ்டோரி சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் அவருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆக்சுவலாக சினிமாவில் யாருக்காவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி வாங்குறதுங்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான காரியம்தான். அது அவரும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் விஜயகாந்த் சார்கிட்ட பஞ்சாயத்து போயிருந்தோம். என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்க. கார்த்திக் சார்கிட்ட பணம் கொடுத்துட்டு படமும் பண்ண முடியலை, அட்வான்ஸை திருப்பியும் வாங்க முடியல. ஏன்னா அவரு ரொம்ப நல்ல நடிகர். அவர் விஜயகாந்த் பஞ்சாயத்து பண்ணும்போது அவர் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு இன்னும் பசுமையாக தான் இருக்கு. எல்லாருக்கும் பணம் கொடுப்போம். விஜயகாந்த் சொன்னாரு, கார்த்திக் வாங்க நம்ம முன்னால வச்சு செட்டில் பண்ணிடலாம், பாவம் ப்ரொடியூசர்ஸ் தான் ரொம்ப சஃபரிங்கா இருக்காங்க. ஓகே கேப்டன், ஐ வில் கம், நோ ப்ராப்ளம். நான் வந்து இன்னைக்கு டுடே வந்து செட்டில் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு ஹெட்டேக்கா இருக்கு இல்லையா, அது வந்து தப்பா ஆயிடும் இல்லையா. நல்ல நியூஸாக தான் இருக்கு. நாங்கள் எல்லாம் போயிட்டோம். ஒரு 10 மணி அப்பாயின்மெண்ட்டு, கார்த்திக் வந்துருவாரு வாங்கன்னு விஜயகாந்த் சொல்லிட்டாரு. விஜயகாந்த் தலைமையில் நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். உடனே 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு. அது வழக்கம் போல எழுச்சி ஒரு 3 மணிக்கு வர்றாரு. விஜயகாந்த் எங்களுக்கு காப்பி கொடுக்குறாரு, டிஃபன் வாங்கி கொடுக்குறாரு. எல்லாம் சாப்பிட்டு அவங்க உட்காந்துருக்கோம். அவர் கொஞ்சம் லேசியான ஆள், கொஞ்சம் ஈஸியான ஆள் தான் அவர். கார்த்திக் சாரை பொறுத்தவரை அவர் எதையுமே சீரியஸாகவே எடுக்கவே மாட்டார். எவ்வளோ லேட்டாக வந்தாலும் ஐயோ சாரி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் இல்லையா அப்படிலாம் கேட்க மாட்டார். ஹலோ எவ்ரிபடி மார்னிங் சார், கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு இல்லையா, பரவாயில்ல, நான் அந்த இடத்துல ஒரே டிராஃபிக் ஜாம் அது இது ஆச்சு, நான் வந்தேன். கேப்டன் சொல்கிறாரு, கார்த்திக் அவங்கள, எஸ் கேப்டன் டுடே கிளியர், ஐ எம் செட்டில்மெண்ட், நோ ப்ராப்ளம் இல்லையா. எனக்கே இது ஒரு ஒரே ஜாஸ்தியாக ஆகுது. இப்போ எங்களை பார்த்து கேப்டன் சொல்றாரு, ஓகே தான், 10 லட்சம் ரூபாய் திரும்பி வரப்போகுது அப்படின்ற நம்பிக்கையில இருக்கீங்களா. கார்த்திக் சொல்றாரு அவருடைய டிரைவரை பார்த்து, பாண்டியன் பெட்டி தூக்கிட்டு பெரிய பேக் கொண்டாந்து வைக்கிறாங்க. கையை விடுறாரு, நோண்டாரு. பணமே வரல. ஒரு ஒயிட் அவர் கெட்டு எடுத்தார். டேபிள் வச்சு எழுதுவோம்ல, யாருக்காவது ஒரு நாள் வர்றாங்க, இந்த பொண்ணுக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுங்க, சம்பளம் கொடுங்க, அது மாதிரி ஒரு ஒயிட்டாக கெட்டு எடுத்து, கேப்டன் டுடே கிளியர், ஓகே எஸ், பாரதி கண்ணன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் டேட்ஸ் கன்ஃபார்ம், கார்த்திக் ஹீரோ. அவரு முத்துசாமி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டக் 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 சீட்டு 10 சீட்டு கிழிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு எல்லா கையிலையும் வெள்ளை பேப்பர். என்ன ஒன்றும் புரியல. என்ன கேப்டன், நான் வந்து வேலை முடிஞ்சிச்சு இல்லையா, நான் கிளம்பலாம் இல்லையா, நான் கிளம்பலான்ட்டு நாங்கள் சொல்கிறோம். கேப்டன் இதை கொடுக்குறாரு என்ன அப்படின்னு. கேப்டன் சொல்கிறாரு, கார்த்திக் இது காசு கேட்குறாங்க, நீங்கள் சீட்டை கொடுக்குறீங்க, அவங்க பணம் எதிர்பார்க்குறாங்க. கேப்டன் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் யார்கிட்டையும் லோன் வாங்கலை இல்லையா, ஃபைனான்ஸ் வாங்கலை இல்லையா, டேட்டு தரேன்னு சொன்னேன், கொடுக்கலாம். இப்போ டேட் கொடுக்குறேன், ஃபினிஷ், டீல் டு டீல் ஃபினிஷ் இல்லையா, ஓகே பாய் கேப்டன், ஹாய் எவ்ரிபடி, ஹாய் பாய். ஒரு சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். அதாவது அவர் உங்களுக்கு டேட் கொடுத்துட்டாரு, படம் எடுக்கிறது எடுக்காது. நீ எனக்கு என்ன சொல்லி பணம் கொடுத்த, படம் நீங்க நடிங்கன்னு சொல்லி பணம் கொடுத்த, நான் ஏதோ சூழ்நிலை வரல, இப்போ 1 ரூபாய்க்கு நான் நடிக்கிறேன்னு சொல்றேன், என் சம்பளம் 50 ரூபாய், நீ 10 ரூபா கொடுத்துருக்கேன், மிச்சம் 40 ரூபா மறுபடியும் கொடு, நான் நடிக்கிறேன். அதானே கான்செப்ட். ஓகே, அதுக்கு என்ன பண்ண முடியும். பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு டெசிஷன்ல பயங்கரமா. சூப்பர் சார். இப்போ இந்த வருஷம் என்னென்ன படங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? விஜய் சேதுபதி சாரோட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தியாகராஜா குமாரராஜா டைரக்டர்ல, சுவாமி ராஜா டைரக்ஷன்ல பாக்கெட் நாவல்னு ஒரு படம். அந்த படத்துல எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கிடைச்சது. அது ஒரு நல்ல எதிர்பார்ப்பான படம், நல்ல படம். ஒரு மனிதன் ஆரம்பத்துலேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் டாப் பொசிஷனுக்கு போவோம். அந்த மாதிரி
ம். எல்லாரும் எப்போதுமே சந்தோஷப்படுற கதை, நாம எதிர்பார்க்கிற கதை, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க கதை, உங்க கதை அவங்க கதை, எல்லாருடைய கதையும் அதான். ஓ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நிச்சயமா ஒரு நாள் ஒரு பொசிஷனுக்கு வந்துருவோம் அப்படின்னு போராடுவோம். அதுல நிறைய சோதனைகள் வரும். அத்தனை சோதனைகளையும் தாண்டி வெற்றி எல்கையை தொடர்றது மாதிரி ஒரு கதை. அது பாசிட்டிவான கதை. அதுல அப்புறம் காவிய காதல்னு ஒரு படம், பரத்னு ஒரு யூடியூபர் ஆமா சார். அவர் ஹீரோவா நடிக்கிறார், அவருக்கு அப்பாவா நடிக்கிறேன். அது ஒரு நல்ல படம், ஒரு புதுசான ஒரு கதை, லவ் பத்தி கதை. அப்புறம் மேம்போடு பிரபு சாலமன் சார் ஒரு படம் பண்ணிட்டு ம், ம். சிங்கம் பேஸா வச்சு, அவர் யாரை வச்சு எடுத்தார் இல்லையா, ம். குக்கி, ஆமா. இது சிங்கத்தை வச்சு ஒரு ஓ. பேஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் படம், நல்ல படம் அது. அதில் நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு படம் தான் எனக்கு அது வாயிலே பேர் நுழைய மாட்டேங்குது, சுமேக்காவா ஏதோ ஒரு படம். அது ஒரு புதுசான ஒரு ஃபேண்டசியான ஒரு சப்ஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர். சூப்பர். தேங்காய் சீனிவாசன் ஒரு படம், ஒரு காமெடி படம். பழைய தேங்காய் சீனிவாசன் ஆக்டர் இருந்தார் இல்லையா, ம். அவர் பேர்ல ஒரு படம் எடுக்கிறாங்க. படம் பேரே தேங்காய் சீனிவாசன். அதுல ஒரு காமெடி இன்ஸ்பெக்டர். ம். அப்புறம் இன்னொரு படம் டாக்ஸி டிரைவர்னு ஒரு படம். ஆஹா. அதுல ஒரு அரசியல்வாதி. இப்படி பயணம் போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில சில வெற்றிகள் கிடைச்சிக்கும் போது நடிகன் ஆயிரலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். சோ இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா கலகலன்னு நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் நீங்க நடிக்கிற எல்லா படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.